இந்த போதை பழக்கம் என்று வரும்போது பல்வேறு விதத்துல நம்மளை அறியாம நாமளே அதுக்கு நாம் அடிமையாகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளார வரும் பொழுது இந்த போதை பொருளை பயன்படுத்தி பார்க்கலாமே, ஒரு விளையாட்டுத்தனமா பயன்படுத்தி பார்க்கலாமே. அப்படி என்னதான் இருக்கு? நான் ஒரு தடவை பயன்படுத்தினா அதுக்கெல்லாம் அடிமையெல்லாம் ஆக மாட்டேன், எனக்கெல்லாம் அந்த செல்ஃப் டிசிப்ளின் இருக்கு, செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கு, இப்படி சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க. இப்படி விளையாட்டுத்தனமாக ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட்ல ஆரம்பிக்கும் பொழுது நாளைக்கு உங்களை அறியாம நீங்க அதுக்கு அடிக்ஷன் ஆயிடுவீங்க. நாளைக்கு அந்த மாடல் எப்படி போயிடுவோம், கம்பல்சி மாடல் நீங்க போயிடுவீங்க. அது இல்லாம என்னால் இருக்க முடியவில்லை என்று வந்தது. போதை பொருள் கன்சியூம் பண்ணும் பொழுது நம்மளையும் ஒரு ஹாலுசினேஷன் வரும். நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தர் இருக்கிற மாதிரி இருக்கும், நம்ம நைட்டு தூங்க நம்ம யாரும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். சிலதான் பார்க்கணும், அந்த ஒட்டுமொத்தமாக சமூகத்தோட பார்வை உங்க மேல் மட்டும் அந்த ஒட்டுமொத்தம் உங்க குடும்பத்தின் மீது அந்த பார்வை வந்து கொடுக்கணும். இந்த குடும்பத்தை சார்ந்த பையன், இந்த குடும்பத்தை சார்ந்த பொண்ணு எப்படி தெரியுமா, போதைக்கு அடிமையை வச்சுப்பா, நல்ல மனுஷன் பானா, அவங்க பிறந்திருக்க பிள்ளைய வருவா அப்படின்னு சொசைட்டி நம்மளை பார்த்து கேள்வின்றது மட்டுமல்ல, அதை நம்ம வந்து பழி போடுவதற்கு சமமாக தான். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன்.